வணக்கம். நீதித்துறையில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனா, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றது இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ண தான் செய்வாங்க. அப்போ இதில் நீதித்துறை ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா இதில் விதிவிலக்கு கிடையாது. ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்லேயுமே கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றது இருக்குது. எஸ், நீதித்துறையில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்கிறது. ஓகேங்களா? ஆனால் இதை நீதித்துறைக்கான இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை நீதித்துறை நடத்த மாட்டாங்க. அப்போ யார் நடத்துவா? இது நீதித்துறை மட்டும் கிடையாது, அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹெச்ஆர்சிஇ டிபார்ட்மெண்ட்டோ இல்லை கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்தந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை அந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்களே பார்த்திங்கன்னா ஒரு ரெக்யூர்மெண்ட் செல் மூலமாக எக்ஸாம் வச்சு நடத்த மாட்டாங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா, அந்தந்த துறைகளில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஹையர் பொசிஷனில் உள்ள ஹையர் ஸ்டாஃப்ஸு, அந்த ஹையர் லெவலில் உள்ள ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜிங் லீடிங் பண்ணுற லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் ஒருவேளை இந்த டிபார்ட்மெண்ட்டே நடந்துச்சு அப்படின்னா நெப்போட்டிசம் அப்படின்றத கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டே நடத்தாமல் பொதுவாகவே காமனாகவே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இருக்காங்களே, டிஎன்பிஎஸ்சிட்ட இந்த ஒர்க்கை கொடுத்து அவங்களே இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க சொல்லி, அதனால் பொதுவாக டிஎன்பிஎஸ்சியே பொதுவாகவே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமான டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை டிஎன்பிஎஸ்சியை கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க வருஷம். அப்போ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடத்துகிறது யார்? டிஎன்பிஎஸ்சி. இதில் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஹையர் அஃபிஷியல்ஸ் நெப்போட்டிசம் கிரியேட் பண்ணுவாங்க சொன்னேன் பார்த்தீங்களா. நெப்போட்டிசம் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, அந்த அஃபிஷியல்ஸ் ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அதே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்க சொந்தக்காரவங்க உறவு முறைகள் அப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் செல் மூலமாக பேசி வச்சு, அதாவது பணம் இதை மாதிரி காசு கொடுத்து இந்த மாதிரி தூக்கி ப்ரொமோஷனை போடுறது, அதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நெப்போட்டிசம் கிரியேட் பண்ணிடுவாங்க. அப்படின்றதுனால தான் பொதுவாகவே டிஎன்பிஎஸ்சியை கண்டக்ட் பண்ண சொல்கிறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே. ஓகேங்களா? இப்போ ஏன் இப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி, எதனால இந்த மாதிரி அந்தந்த துறைகள் நடத்த மாட்டுறாங்க எக்ஸாமை, எதுக்காக டிஎன்பிஎஸ்சிட்ட கொடுத்து ஒப்படைச்சு அவங்க பண்ண சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? இதுதான் கான்செப்ட். ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே சேர்த்து ஒரே நாளில் நடத்தினாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட், இப்படி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்த்து ஒரே நாளில், ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன், அவங்களுக்கு சேர்த்து ஒரே நாளில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலுமே பட் அந்தந்த துறைக்கான தேர்வை அந்தந்த துறையில் உள்ள நபர்கள் மட்டும்தான் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடக்குது, அவங்களுக்கான டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஒன்லி கோர்ட் ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் போய் அந்த எக்ஸாம் எழுத முடியும். ஓகேங்களா? அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் போய் அந்த கோர்ட் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் போய் எழுத முடியாது. ஓகேங்களா? மற்றபடி காமன் பீப்புள்ஸுமே, பொதுவான உள்ள பீப்புள்ஸுமே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரே நாளில் எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நபர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருப்பார், நீங்கள் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கான கொஸ்டின் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் கொஸ்டினாக இருக்கும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட ரெவன்யூ வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட கொஸ்டின் பேப்பர் அவங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ஒரே நாளில் மோஸ்ட்லி நடக்கலாம். இந்த மாதிரி தான் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்குமே. இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் மட்டும் தான் போய் அந்த எக்ஸாம் எழுத முடியும். மற்ற டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க அவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் எழுத முடியாது. கிளியர் கட்டாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரொமோஷன் எந்த மாதிரி இருக்கும் அதை பார்த்தோம்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணியே பேசுகிறேன். ஓகேங்களா? இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களாம் கிளியர் பண்ணிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட்டுக்கோ, இல்லாட்டி சமூக நலத்துறை, அதாவது இந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கோ, இல்லாட்டி கலெக்டரேட்டு, அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேரியஸ் போஸ்டிங்க்கு ப்ரொமோஷன் ஆக முடியும், ப்ரொமோஷனில் போக முடியும். இந்த ரெவன்யூ பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா போகலாம். ஆமாம், வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டு வேரியஸ் போஸ்டிங்கில் ப்ரொமோஷன் மட்டும் இல்லை, ட்ரான்ஸ்ஃபரே ஆகலாம். ஆனால் கோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் கோர்ட் ஸ்டாஃப் இருக்காங்க பார்த்தீங்களா. ஓகேங்களா? கோர்ட் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் கோர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்கில் மட்டும்தான் ப்ரொமோஷனில் போக முடியும்.
அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொமோஷனில் போக முடியாது. ஆனால் கோர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி ப்ரொமோஷன் ஆகி போகும்போது அதர் டிஸ்ட்ரிக்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விழுப்புரம் கோர்ட்டில் ஓஏவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோட் ஆகி கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஆர்சியாக போகலாம். அதாவது கடலூர் கோர்ட்டில் ரெக்கார்டு கிளர்க்காக ப்ரொமோஷன் ஆகலாம். இந்த மாதிரி விழுப்புரம்லேருந்து கடலூருக்கு ஓஏலேருந்து ஆர்சியாக போகும்போது இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் விடு டிஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் விடு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்குள்ளே மாறிக்கலாம். ஆனால் நீதித்துறைக்குள்ளே மட்டும்தான் இருக்கம்பீங்க, மற்றபடி அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொமோஷன் ஆகி நீங்கள் போக முடியாது. ஸோ அதை தெளிவாக சொல்லியாச்சு. ஓகே. ஆனால் இப்போ இந்த மாதிரி மற்றவங்க இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்தவங்க இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரெவென்யூலேருந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்ஆர்சி நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படியே அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போஸ்டிங் வந்து அப்படி அந்த மாதிரி போஸ்டிங்லாம் போயிடலாம். அதாவது டிபார்ட்மெண்ட் விட்டு டிபார்ட்மெண்ட் வந்து தாவிக்கலாம் அழகா. ஆனால் கோர்ட் ஸ்டாஃபை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கோர்ட்டை தவிர வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போக முடியாது. ஆக்சுவலி கோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரெக்யூர்மெண்ட் செல் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டை மட்டும்தான் அந்த ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் ஃபில் பண்ண முடியும். டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் மீன் நேரடி ஆட்சேர்ப்பு. அதாவது இந்த 10ஆம் வகுப்பு தரத்தில் எக்ஸாமினர் பெய்லீஃபு, அப்புறம் 8ஆம் வகுப்பு தரத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அப்புறம் மசால்ச்சி, இந்த மாதிரி ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழமை நீதிமன்றமோ இல்லை சென்னை உயர் நீதிமன்றமோ அந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேரடி ஆட்சேர்ப்பின் மூலமாக அவங்க ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிடுவாங்க. மற்றபடி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரெக்யூர்மெண்ட் செல் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவங்களோட பார்ட் ஆஃப் ஒர்க்கு இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுற ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கை தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. பட் டிஎன்பிஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா இந்த ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற ஒன்லி அந்த ப்ளே மட்டும் தான் டிஎன்பிஎஸ்சினால் ப்ளே பண்ண முடியும். பட் அந்த டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா கோர்ட்டினுடைய மற்ற அதர் அத்தாரிசேஷன் ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் டிஎன்பிஎஸ்சி ப்ளே பண்ண முடியாது. அப்போ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியோட ஒர்க். அதில் அந்த பார்ட் ஆஃப் ஒர்க்கு தான் டிஎன்பிஎஸ்சி பார்க்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், அதுக்கான மார்க் எவ்வளவு, அதுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு 4 சப்ஜெக்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 4 சப்ஜெக்டை வந்து கிளியர் பண்ணி போய் தான் அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை அவங்க பாஸ் பண்ணி போவாங்க. ஓகேங்களா? இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே சப்ஜெக்ட் கோட் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 2 விதமான எக்ஸாம் எழுதுவாங்க. எப்படி? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 2 விதமான எக்ஸாம் எழுதுவாங்க. அப்போ 4 சப்ஜெக்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 2 எக்ஸாம் எழுதும் போது 4 2 8 எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த சப்ஜெக்ட்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 4 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா லா ரிலேட்டடாக உள்ள சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? சட்டங்கள் இந்த மாதிரி ரிலேட்டடாக உள்ள சப்ஜெக்ட் தான். மற்றபடி ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சப்ஜெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே தான். ரெவென்யூ அண்டு ஹெச்ஆர்சி இந்த மாதிரி மற்ற அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்குமே இந்த அக்கௌண்ட்ஸ் பேப்பர் வந்து கண்டிப்பாக ஒன்று வரத்தான் செய்யும். அவங்களுக்குமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இந்த அக்கௌண்ட்ஸ் பேப்பர் அப்படின்றது ஒன்று வரத்தான் செய்யும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அக்கௌண்ட்ஸ் பேப்பரை வச்சுருக்காங்க. மற்ற 3மே அந்த கோர்ட் ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான். ஓகேவா? ரைட்டு. இப்போ இதுக்கான மார்க் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 பேப்பர் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட்டு, அதுக்கான மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் 2ஆக பிரிக்கிறாங்களே, அப்போ பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் டைப் பேப்பரு, இன்னொன்று வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பரு. ஓகேங்களா? இந்த அப்ஜெக்டிவ் டைப் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 80 ஒன்வேர்டு, ஒவ்வொரு ஒன்வேர்டுக்குமே ஒரு மார்க்கு. அப்போ 80 மார்க்குக்கு 45 மதிப்பெண் எடுத்தால் நீங்கள் பாஸ். ஓகேவா? 80 ஒன்வேர்டில் 45 ஒன்வேர்டு கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பாஸ். அடுத்து டெஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 20 மார்க்கு தான். அதில் 9 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ். இந்த டெஸ்கிரிப்டிவ் டைப் எப்படி இருக்கும்னா நீங்கள் பார்த்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது புக் பேக் எக்ஸாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. புக் பேக் எக்ஸாம்னா உங்கள்கிட்ட கையில் புக் கொடுத்துருவாங்க, ஒரு பெரிய புக்காக கொடுத்துருவாங்க, கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படி சொல்லி புக்கை தேடி பார்த்து எழுதணும்.
சொல்கிறதுக்கு நமக்கு நகைச்சுவையாக கூட இருக்கலாம். ஆனால் தேடி கண்டுபிடிச்சது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பெரிய புக்கு, அதில் கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் தேடி கண்டுபிடிச்சது அதுக்கே டைம் ஆயிரும். அதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த 20 மினிட்ஸில் 20 மார்க் இருக்கும். அதில் 9 மார்க் வாங்கினா அதில் பாஸ். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்படி தான் மேஜராக உள்ள 3 டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள அந்த ஜுடிஷியல் ரிலேட்டடாக உள்ள 3 சப்ஜெக்ட்டுக்குமான மார்க் வந்து இப்படி தான் இருக்கும். அப்போ 80 + 80 + 20 டோட்டலாக 100 மார்க்காக மொத்தமாக 54 மார்க் எடுத்தால் பாஸு. அதில் 45, இதில் 9 மார்க் எடுத்தால் பாஸு. ஓகேங்களா? அடுத்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த அக்கௌண்ட்ஸ் பேப்பர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து மார்க் வந்து இது மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃபராக வேரி ஆகும். ஓகேங்களா? ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இது காமனாக ஒரு பேப்பர், அக்கௌண்ட்ஸ் பேப்பர் வைக்கிறாங்க. ஓகே. பட் இந்த சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் பேப்பருக்கு சிலபஸை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அக்கௌண்ட்ஸ் சொல்லும் போதே. பட் பார்த்தா 3 மேஜர் பேப்பர் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, 3 மேஜர் சப்ஜெக்ட். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த நீங்கள் போன டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அங்கே நீங்கள் ஜாபுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதை நீங்கள் புரிஞ்சு அதை அங்கே உள்ள புக்ஸ் எடுத்து தேடி படிச்சுக்கும்போது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிருவீங்க.